ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மட்டன் பெப்பர் கறி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம ஒரு குக்கர் வச்சுருக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டுங்க உங்களுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு பட்டை 2 துண்டு எடுத்துக்கோங்க, கடல் பாசி எடுத்துக்கோங்க, 3 கிராம்பு எடுத்துக்கோங்க, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேங்க. ஏன்னா நமக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்காக நான் கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் எடுத்துருக்கேன். நம்ம வெங்காயம் நிறைய சேர்க்கறதுனால நமக்கு கிரேவியும் நிறையா வரும். அதனால தாங்க கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கினா தேவையில்லை, பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு வந்து வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நம்ம இதில் வந்து கூடுதலாக ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து நம்ம வெங்காயோட பாதி தாங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 காய்ந்த மிளகாயை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நமக்கு வெங்காயம்லாம் போட்டு இது வந்து வதங்கணும்னு தேவை கிடையாது. இதில் வந்து நம்ம எல்லாமே குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனால நமக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட காரத்துக்கு வந்து நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து இதில் கறியை சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்துட்டு இதோட வந்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி வேண்டாம், உங்களுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுவும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கறியோடு சேர்த்து இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ இதில் தேவையான அளவுக்கு இல்லை நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விசில் வைக்காதீங்க, சும்மா மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்குங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சனால கறியில் உள்ள தண்ணியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கறியோட டேஸ்ட்டு இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் 5 நிமிஷம் நீங்கள் வச்ச பிறகு நமக்கு எண்ணெயும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் விட்டு வருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, 1 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கிங்க. நமக்கு இது கறி கொஞ்சம் வேகணும், அதுக்காக நம்ம 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு கறி வந்து எத்தனை விசில் வரும்ன்ற பார்த்துங்க. சில கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 5 விசில். சில கறி வந்து ஒரு 6 இல்லை 7 விசில் ஆகுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 6 விசில் வச்சு பார்த்துக்கலாம். அப்படி வேகலாட்டினா திருப்பி விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பொடியெலாம் நுணுக்கணுங்க, மசாலா பொடி. அது என்னென்ன மசாலாங்கிறத நான் காமிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க, மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு தாளிப்பு கரண்டி தான் நான் வச்சுருக்கேன், அதில் போட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் வாசம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து இதை எடுத்து நல்லா ஆறின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நல்லா வந்து பொடியாக வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். பாருங்கள், இப்போ எனக்கு வந்து ஒரு 6 விசில் வச்சுட்டேன். நான் 6 விசில்லேயே எனக்கு வந்து கறியை வந்து நல்லா குக் ஆயிருச்சுங்க. நான் வந்து எடுத்து பார்த்தேன், எனக்கு நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து கிரேவியோடு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சீரகம் மிளகு எல்லாமே நம்ம வறுத்து வச்சதை வந்து நான் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து இப்போ நம்ம கடைசியாக கொட்டிடலாம். கொட்டிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதில் நம்ம வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்க வேண்டியது தான். பாருங்கள், 5 நிமிஷம் நமக்கு அந்த மசாலா போட்டுட்டு நல்லா வந்து கிரேவிலாம் சுண்டி உங்களுக்கு வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் போல் மல்லித்தலை மட்டும் மேலே தூவிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம மல்லித்தலை எல்லாம் நல்லா தூவிட்டோம். சூப்பரான ஒரு சுவையான மட்டன் பெப்பர் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.